you so much. Thank you, sir. Bala, thank you, Bala. I love you, Bala. I love you I guys. love you, sir. We love you so much. அவ்வளோ எனர்ஜி நீங்க ஓடி வரதையும் தெரியுது, உங்களுடைய படங்களையும் தெரியுது. You're so stylish and I keep saying things, but please. அப்படியே ஓடி வரும்போது எல்லாத்தையும் சீக்கிரம் முடிச்சுட்டு அப்படியே ஓடி போயிடலான்றதுக்காக தான். Anyway, very good evening to all. Our dear Sharat sir, I'm so honored to have you here. Thank you so much, sir. Thank you for being with us. First, Sivakarthikeyan sir. கூப்பிட்ட உடனே நீங்க வந்தது இட்ஸ் வெரி பிக் டீல் ஃபார் மீ. You are an example, Sivakarthikeyan sir, because you have grown as an actor. ஒரு ஆக்டர் உங்களை பார்த்துருக்கேன். It's been phenomenal growth, and you are inspiration to all the new actors, most of them. It's an amazing thing, Sivakarthikeyan. Thank you so much for being here. This film is very special to me. ஏன்னா ஒரு ட்ரை பண்ணும்போது ஒரு ஜானர் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இப்போ நமக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஜானர் இருக்குன்னா ஒரு ஸ்டைலிஷாக பண்ணோம்னா அதே பிரிட்டு போயிடலாம் அப்படின்றது இல்லாமல் யூ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் யோர் செல்ஃப் சம்திங் மோர். அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஜானர்ஸ் விச் ஐவ் நாட் ட்ரைட், விச் ஐம் ரியலி எக்ஸைட்டட் அபவுட். சர்வீஸ் ஆர்மி பண்ணியாச்சு. I've never done a proper romance drama. So this I've really attended. Brito sir, thank you so much for giving me the opportunity. And Sneha Brito, எனக்கு நல்லா தெரியும் உங்களை பத்தி பேசலன்னா அப்புறம் ராட் விழும். And thank you Sneha Brito. And by the way, எப்பவுமே Sneha Brito வந்து இதை சொல்லவே வேண்டாம்னு சொல்லுவாங்க. She is really a tough producer. Sharat sir, you are right. You are very right. ஏன்னா நைட் ஷூட் கேஸ் ஸ்டேஷன்ல போட்டு குங்ஃபு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என் கூட. சீக்கிரம் முடிக்க சொல்லி ஷூட். I have that evidence, Sneha. Thank you so much. Akash, I still remember the first day shooting with you. You were sweating, man. கிட்டத்தட்ட 2 ஷர்ட்டோ 3 ஷர்ட்டோ மாத்திரமா உன்னை பார்த்து எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, பயங்கர டென்ஷன் ஆயிட்டேன். பட் the first day shoot like that, every day I saw the growth in you as an actor, which is phenomenal. Of course, you have it in your blood, otherwise is there and that is there. It's there in your blood. But to see it come alive, அது வந்து நிஜத்துல பார்க்கறது வந்து அருமையா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு எப்போ தெரியுமா ஒரு படம் முடிச்சோன்னு எப்போ தெரியுமா சந்தோஷமா இருக்கும். When people appreciate you, ஆகாஷ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, இவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க, இவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் பண்றதை விட அது முக்கியம் கிடையாது. When you all win is when I win. And அந்த வகையில் ஆகாஷ் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. உட்காந்து டென்ஷன்ல எடிட்டர் சார் ஸ்ரீகர் பிரசாத் சார் இஸ் நாட் ஹியர் வித் அஸ். அவர் வந்து எனக்கு குரு மாதிரி. எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட தான் போய் சொல்லலாம். காரி துப்புறது வந்து கூட துப்பிடுவார், நல்லா இல்லை இஸ் தட் டைரக்ட் அவங்க. ஸோ அவரு ஃபுல்லாக பிடிச்சிட்டு பார்த்தோன்னே ஏய் ஆகாஷ் சூப்பராக இருக்கு, the voice come out really well அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. That to hear from Srikar sir is a big deal for me. It's a very big deal. I was very happy. Akash, you have done a great job. And I'm very happy to make a film with you. And I should tell you that I'm very proud and very happy to make a film with you. I had Kushbu ma'am, இன்னைக்கு இல்ல. Sharat sir, I don't think she'll be able to make it here to the for the show. That's all fine. I have all my other cast. Kalki, I still remember Kalki, how skeptical you were to do it. அப்போ அந்த குழந்தை வேற பிறந்திருந்தது ஆக்சுவலாக கல்கிக்கு. அப்புறமா ஃபர்ஸ்ட் அவங்க கான்டாக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பட் தென் வெரடி நயன்தாரா, த்ரூ நயன்தாரா அண்ட் விக்கி ஐ காட் யுவர் நம்பர். முடியவே முடியாது, கல்கி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ காட் ஹர் டு டூ திஸ் ஃபில்ம். அண்ட் கல்கி, தேங்க் யூ ஸோ மச் ஃபார் பீங். அதிதி, ஐ ஹேவ் சம்திங் மோர் டு டெல். ஐ நாட் கமிங் யூ நவ். ஓகே. அண்ட் விஜய் சார், விஜய் ஆண்டனி சார், ஏன்னா வந்து என்ன இருந்தாலும் நம்ம வந்து கிளாஸ்மேட்ஸ் இருந்தாலும் ஒரு மரியாதைக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். ரொம்ப அருமையாக ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார். மைக்கேல் ஷிவ் பாண்டித் டக்குனு உடனே செட்டில் ஆகிட்டு ஸ்ட்ரைட்டா. ஷிவ், தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் ஷிவ் வந்து ஏன்னா ஒரு மேட் கேரக்டர் ஒன்று தேவைப்படுது. அந்த ஒரு கேரக்டருக்கு வந்து யாரை போடுறது எனக்கு புரியவே இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா அப்போதான் ஷேர்ஷாலுக்கு பயங்கர பழக்கம் எனக்கு ஷிவ் பண்ணுது. ஒரே ஒரு ஃபோன் கால் தான், ஷிவ் ஐ வாண்டட் டு டூ திஸ் ஃபார் மீ ஷிவ், யூ டூ. என்ன ஏது எதுவுமே கேட்காம ஃப்ளைட் எடுத்து கிளம்பி வந்துட்டார் ஆக்சுவலாக. ஷிவ், ஐ ரியலி அப்ரிஷியேட் இட் ஷிவ். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். Yagonkal, you've been amazing support. I've seen since my very day first film, you have always appreciated all my work and always been very supportive. Yagonkal, thank you so much. Thank you so much for being with us. Arjun, I think Arjun is not here. Arjun is gone. Anyway.
Aditi, I heard you speak about me, about okay how we went, how we gave the narration. I get more excited in giving a narration generally. That gives me more excitement. That gives me more energy actually. You asked me to narrate the film, generally shooting போறதுக்கு முன்னாடி நான் கிட்டத்தட்ட ஒரு 40-50 நரேஷன் முடிச்சிருப்பேன். இது வரைக்கும் நிறைய முடிச்சிருப்பேன் நரேஷன். அப்போ தூக்கத்துல அடிச்சு எழுப்பி கேட்டா கூட இந்த ஷார்ட் எங்க கரெக்டா எந்திரிக்கல, எங்க வந்து கரெக்டா சொல்லிடுவேன். தூங்கி எந்திரிச்சு ஸ்கிரிப்ட் கூட படிக்க we can even do that because it has to become part of your plot. And you, in spite of that, coming on set and your performance, there are a couple of places, எங்க தெரியுமா pre-interval the later part, I cried. நிஜமாவே சொல்றேன், when you saw Aditi perform, I'm not kidding Aditi and Akash, I cried. நிஜமாவே my eyes teared up. When my eyes teared up, ஏன்னா எல்லாத்த விட எனக்கு வந்து கனெக்ட் ஆகும். எனக்கே கனெக்ட் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு யாருக்குமே கனெக்ட் ஆகாது. நான் என்னதான் உங்களை சந்தோஷப்படுத்தணும் நடந்தாலும் ஒர்க்கே ஆகாது ஆக்சுவலா. Aditi, you made me, you touched my heart. The performance was really, really nice. Damn good Aditi, thank you so much. My technicians, I should really say, ஏன்னா நான் வந்து கண்ணாபின்னா ஓடி ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலா. கேமரன் பிரைசன் அவர் வந்து விளக்காரன் ஒருத்தரை பார்த்துருப்பீங்க, அவர் தான் கேமரன் பிரைசன். இட்ஸ் ஆல்சோ ஃபினாமினல் ஒர்க். ஏன்னா ஃபினாமினல் ஒர்க் எனக்கு ஜென்ரலா சொல்றது கிடையாதுங்க. எனி லைட்டிங் கண்டிஷன், எனிதிங், he is ready to shoot, he is ready to go game with existing lights. That's what is really beautiful about it. அதனால தான் என்ன படத்துக்கே ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு குவாலிட்டி வேணும்னு எதிர்பார்த்தது. Gloss glamour அப்படின்றத விட the emotions has to more connect, and the emotion is connected really well. He is shot for the emotions. That is come out really, really well. Of course, take a selfie. So costume, Anu Vardhan, thank you so much Anu. ஏன்னா நான் வந்து யோசிக்காம என்ன வேணாலும் I can explore, என்ன வேணாலும் யோசிக்கலாம் ஆக்சுவலா. அது வந்து கரெக்டா கொண்டு வந்துருவாங்க ஸ்கிரீன்ல. அது எந்த ஒரு இதுவும் இல்லாம வைஃபா மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா சண்டை நிறைய நடக்கும். But she is always seen, not only with me, with all the directors. She's always had an amazing vision. Saravanan, my art, thank you so much Saravanan. And I think நம்மளோட முதல் படம் Saravanan, and I think we have done a great job Saravanan. Thank you so much. Dinesh Master, எனக்கு தினேஷ் மாஸ்டர் is all time my favorite choreographers actually. I love it. So he's done a great. இந்த படத்துல பேசிக்கா பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சது I started with only 3 tracks. Now today is the day with Yuvan Shankar Raja. Yuvan, நான் எங்கேருந்து ஆரம்பிச்சு எங்கேருந்து போய் முடிப்போம். ஸ்கூல் நம்ம வந்து பழக்கம் 7th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது. யுவன், இது நிறைய மேடையில சொல்லியிருக்கேன். You have always been a strong pillar and a strong support in my career. ஏன்னா நிஜமாவே உங்களோட சாங்ஸ் இல்லைன்னா அறிந்து வராணும் அப்படின்ற ஒரு படம் பார்க்க வந்திருக்க மாட்டாங்க தியேட்டருக்கு. That's the truth. அந்த சாங் அந்த பாட்டுக்காகவே படம் பார்க்க வந்து ஓகே படம் நல்லா இருக்கு இந்த வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்ப்ரெட் ஆயிட்டா அந்த படமே ஓடிச்சாங்க இது வரைக்கும். ஸோ இன்னைக்கு வரைக்கும் உங்களோட மியூசிக் இஸ் பீன் அ ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் ஃபார் மீ. நம்ம என்னதான் கதை என்னதான் எழுதினாலும் யுவன் எடிட்ல உட்காரும் போது எனக்கு கண்டிப்பா தெரியும் இது யுவனோட பிளே, இங்க யுவன் விளையாடுவாரு, இங்க யுவன் பூந்து விளையாடுவாரு, அது தெரியும். அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நேசிப்பாயா இட்ஸ் பிரில்லியன்ட். Thank you so much. I'm actually open, I can tell in public. I'm indebted to you. No, genuine. I'm genuinely telling you because I'm really indebted to you. I don't know whether in this life I could resolve it. எவ்வளவு முடியுமோ பார்க்கலாம். I will just give it a shot and we'll try. So that'll be really great. Adesh, thank you so much Adesh. கச்சே சேர பாட்டு எழுதுறாரு Adesh, and Adesh has written my song in this. Vignesh ஒரு பாட்டு எழுதிருக்காரு. Vignesh and Mayan were not able to, their family, but they are in Dubai, they are not able to be here. And I have a lot of nice, interesting, all my other team ADs. All my ADs, thank you so much guys, because without you guys, I won't be able to even make this film actually. You guys really gave me a great support. And I don't know who I'm missing and all these things. Karan, I love you Karan. I can never miss you Karan. And most importantly, Neelan. Neelan வந்து is a writer. அவர் எனக்கு அறிந்து மறையாமலும் டைம்ல இருந்து எனக்கு எழுதிட்டு இருக்காரு. ஆக்சுவலா கூட இருக்காரு. அறிந்து மறையாமலும் பட்டியல் சமம் எல்லாமே இருந்திருக்கீங்க நீலன். தேங்க்யூ சோ மச். நீலன் வந்து ஒரு மினி டிக்ஷனரி மாதிரி. அதாவது ஒரு வால்யூம்ஸ் நம்ம வந்து ஒரு புக் படிப்போம். அதாவது ஒரு புக் படிக்கும் போது 21 வால்யூம் 30 வால்யூம்ல படிச்சு முடிச்சுட்டு அவருக்கு டிக்ஷனரி மாதிரி ஹிஸ்டரி பத்தி என்ன கேட்கணும் நீலன் கிட்ட தான் கேட்பேன். ஸோ நீலன் கிட்ட அவர் சொல்றதை கேட்டுக்கிட்டு என்ன கதை வேணாலும் எழுதும்.
Neil, thank you so much for being a great support. I don't know who I missed. I don't know, and all my singers. Vijay sir. பாவி அவர் வந்து சொல்லணும் பயங்கர அவர் வந்து பயங்கர கோபமா இருக்காரு நினைக்கிறேன் எங்கிட்ட பாவிஜய் ஆக்சுவலா. பாவிஜய் எப்பவுமே எனக்கு பாவிஜய்க்கு சண்டை நடக்கும். ஏன்னா அவர் வந்து கவிதையை வந்து போட்டு புளிஞ்சு எழுதுவார் ஆக்சுவலா. கண்ணாமண்ணு புளிஞ்சு எழுதுவார் இஷ்டத்துக்கு. நம்ம சீரியஸா போயிட்டேன் இதெல்லாம் வேணாம், ரொம்ப சிம்பிளா எழுதுறா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படி வச்சுக்கலாம். என்ன எழுத விட மாட்டேன், எதுவுமே பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டு பாவி இவன் சொல்லி இது வந்து சின்ன கூட போயிட்டு அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி இவன் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாரு ஆக்சுவலா. பாவிஜய் has written most of my songs. He has done a lovely job. He is not here today, but still. And Vikram, thank you so much, Vikram. Thank you so much for being part of it. எனக்கு என்ன தெரியல, because I've seen a lot of your stand-up comedies, I've seen a lot of your shows actually. உங்களுக்கு ஒரு மீட்டர் ஒன்று இருக்கு விக்ரம், அது வந்து நிறைய பேர் இன்னும் பார்க்கல. அந்த மீட்டர் வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஆக்சுவலி. உங்களுக்கு வேற ஒரு டைம் இருக்கு காமெடியில. I think இந்த படத்துல நீங்க you have done it. And you'll be doing much more in many more films, Vikram. Thank you so much. I think ரொம்ப பேசிட்டேன் Bala. I love you Bala again. I love you always. நான் வந்து கேட்டுட்டு இருந்தேன் Bala is coming. அப்படின்னு கேட்டுட்டேன். ஆமா Bala is coming. Then I asked about you. Thank you so much for being a great support. And thank you so much everybody. And I hope you guys see the film and really enjoy the film. Thank you all. நிச்சயமா சார், கண்டிப்பா தேசி சார் தேசிப்பாயா ஜனவரி 14 எல்லாருமே தியேட்டருக்கு போய் பார்ப்போம். எப்படி நீங்க ஈவினிங்கே ஓடிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி உங்க படம் வேற லெவலில் ஓட போகுது சார். கண்டிப்பா நாங்கள் எல்லாருமே அதை வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். வெற்றி பெற வரிசையில் நேசிப்பாவும் கண்டிப்பாக இருக்கும். நிச்சயமா அதை நான் நம்புறேன் சார். எப்பயுமே இந்த இடத்துல நான் விடதான் இல்லை சார். ஏன்னா எப்பயுமே நீங்க இருந்தீங்கனால யுவன் சார் 2 பேர் சேர்ந்தாலும் இந்த இன்டர்வியூ கன்ஃபார்ம் வியூ தான் நிறைய நான் பார்த்துருக்கேன். இந்த மொமெண்ட் நான் மிஸ் பண்ண விரும்பல சார். ஏன்னா எப்பயுமே நான் நிறைய பார்த்துருக்கேன். மிக்சி ஜான் மாதிரி நீங்க போய் சேர்ந்தே இருப்பீங்க. ஸோ இந்த தகவல் நான் விடறதா இல்லை. என்ன இப்போ இவனை கூப்பிடணுமா? ஆமா சார், ஆமா சார். யுவன் ப்ளீஸ் யுவன். ஆக்சுவலா இப்போலாம் 7 நாளே ஒருத்தவங்க கூட ஃப்ரெண்டா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா நீங்க போய் 7வது இருந்து ஃப்ரெண்டா இருக்கீங்க இப்போ வரைக்கும். ஸோ இதுக்கு சேர்ந்தாலே வேற லெவல் நிறைய விஷயங்கள்லாம் வந்து மக்களுக்கு வந்து ட்ரீட்லாம். அதே மாதிரி இப்போ என்னன்னா சார், யுவன் சார் ஐ லவ் யூ வெரி மச். உங்களுக்கு தெரியும் சார் விஷயங்கள்லாம் கேங்ஸ்டர் யாருக்கு பிடிக்காது? ட்ரக் டீலர், கேங்ஸ்டர், you all love this gangster. சார் ஆக்சுவலா காவல்துறையை டெய்லிக்கு பிடிக்காத ஒரே ட்ரக்ஸ் யுவன் ட்ரக்ஸ் மட்டும் தான். சரிங்களா? எல்லாருக்குமே இந்த ட்ரக்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நைட்ல விரும்பி கேட்கறாங்க யுவன் சொல்லிட்டு. சார் ஆக்சுவலா உங்ககிட்ட சில விஷயம் கேட்கணும் சார் யுவன் சார். ஏன்னா உங்க படமானியா நான் போயிடுறேன். யுவன் சாரை பத்தி அறிந்தும் அறியாமலும் இருக்கிற விஷயம் என்னன்னு இந்த பட்டியல் போட்டு சொல்லுங்க. பயங்கர டார்ச்சருங்க, சத்தியமா சொல்றேன், பயங்கர டார்ச்சர். ஆக்சுவலா எனக்கு எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளவு டார்ச்சர். கூப்பிட்டு எப்போ பாரு ப்ரோ எப்போ ப்ரொபோஸ் பண்றது ஐ வாஸ் சாங் ஐ நீட் டு கேலிங் இட் வி நீட் டு ஓகே ப்ரோ சோ உயிரை போயிட்டு மனுஷனுக்கு மனுஷன் கண்டுக்க மாட்டார் ஆக்சுவலா. ஆனா உட்காந்தாரு வச்சுக்கோங்களேன் பின்னி பெடல் எத்தனை ஒன்னே ஒன்று விட்டா யோகிட்ட நிறைய கேட்டிருக்கேன். இந்த மாதிரி அதே மாதிரி சரி பாருங்க கேரக்டர் எதை ஏத்திட்டு வந்திருக்காங்க தெரியல ஆக்சுவலா. ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேன், high on music bro. You're high on music bro. You're high on music. நிஜமா சொல்றேன் பாலா, ஹை ஸ்ட்ரெஸ் சிச்சுவேஷன் நம்மளால சமாளிக்க முடியாது. அடிச்சு யாராவது தூக்கி அடிச்சலாம் போல தோணும் ஆக்சுவலா. இவர் மட்டும் பாருங்க பயங்கர கூலா இருப்பாரு. இடி அடிச்சுட்டு இருக்கும் பயங்கர. எனக்கு அது எப்படி இருக்காரு எப்படி பண்றாருன்றது நான் வந்து இப்போ ஒரு கட்டத்துல சில பேர் ஓரளவு கொஞ்சம் நடிக்கலாம், கொஞ்ச நாளுக்கு நடிக்கலாம், கொஞ்சம் மாசத்துக்கு நடிக்கலாம். இது ரியல், இது ஒரிஜினல். அக்மார் ஐஎஸ்ஐ குத்துற காம் அது எப்படி இருக்காரு எனக்கு சத்தியம் எனக்கு வரைக்கும் தெரியாது ஆக்சுவலா. அது இவனை பார்த்து நானே மாறிட்டேன். ஸோ இது மாதிரி நிறைய இருக்கு ஆக்சுவலி. இஸ் ட்ராக் டீலர், இஸ் கேங்ஸ்டர் எல்லாமே. யுவன் சாரும் கூட வியாபாரி ஒன்று சும்மா 2 பேருமே பின்னிடுவாங்க. ஸோ நிறைய நான் பார்த்துருக்கேன் சார். ஆக்சுவலா எங்க வட்டாரத்துல யுவன் சார் யாருன்னு எங்களுக்கு தெரியும். உங்க வட்டாரத்துல யுவன் சார் எப்படி? என்னது கேமரா ஓகே. எங்க வட்டாரத்துல யுவன் சார் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். உங்க வட்டாரத்துல யுவன் சார் எப்படி? யுவன் ஆக்சுவலா நீங்க பார்க்கும்போது ரொம்ப சைலண்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப காமா ஒரு 2 வார்த்தை பேசுவாரு, அதுக்கு மேல பேச மாட்டார் அப்படின்னு. அராத்து தெரியுது, நம்பர் 1 அராத்து. சத்தியமா சொல்றேன், பிராங்க் டு தி கோர். பிராங்க் யுவன் மாதிரி பிராங்க் பண்றது யாருமே பிராங்க் பண்ண முடியாது ஆக்சுவலா. இவர் வந்து குவைட்டான ஒரு சாதுவான மனுஷனே கிடையாது. டார்ச்சருங்க, பயங்கர டார்ச்சர் ஆக்சுவலா. பட் we still love him so much. ஏன்னா அந்த கீபோர்ட்ல மட்டும் கையை வச்சான்னு வச்சுக்கோங்களேன், எங்க இது கொட்டுது தெரியல, குட்டிக்கிட்டே இருக்கும். சூப்பர் சார். லாஸ்டா ஒண்ணே கேக்குறேன் சார். யுவன் சார் பண்ண மறக்க முடியாத குறும்பு. யுவன் சார் பண்ண மறக்க முடியாத குறும்பு. ஒரு நாள் ஃபோன் பண்ணி எனக்கு பிரேம்
ஃபோன் பண்ணி பிரதர் ஐ பிளான் டு ப்ரொடியூஸ் ஃபிலிம் பிரதர் ஆமாப்பா நம்ம கிட்ட அட்வைஸ் கேட்டுருக்காரு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர் சொல்லுங்க நான் பிரேம்ஜி ஹீரோ வச்சு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் பயங்கர டவுட் ஏன்னா இவனுக்கு கல்விச்சாங்க இவன் ஜெனரலாக ஃபோன் பண்ணி கேட்க மாட்டேது மாதிரி நான் ரொம்ப சீரியஸாக கேட்டுட்டு இருக்கேன் நான் யோசிச்சிருக்கேன் சரி பிரேம்ஜிக்கு வந்து சார் ஒரு அதுக்கு மயங்கிட்டானா சரி கசன் தான் எதை வச்சு பிரேம்ஜி வச்சு படம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸா டிஸ்கஷன் போயிட்டு லைவ் கால் ஆக்சுவலா லைவ் கால் நானும் இல்லை பிரதர் ஐ ஒன்னே விட்டு பிரதர் ஐ வெரி ஷுவர் பிரேம்ஜி வச்சு நிஜமா உனக்கு படம் பண்ணணுமா பக்கத்துல பிரேம்ஜி இருந்தா தம்பியோட காசு வந்து போட் பண்றேன் தம்பியோட காசு போயிடுமே எதுக்கு பிரதர் ஐ வெரி ஷுவர் அபவுட் எல்லாம் கிடையாது பயங்கரமான பிராங்க் இதோட பயங்கரமான பிராங்க் எல்லாம் இருக்கும் ஆக்சுவலா ஏன்னா நானே வெங்கட்ட போயிடும் நான் வந்து ஓட்டிடுவேன் இவங்க வெங்கட் வந்து ரொம்ப சீரியஸா இப்போ கூட இந்த சாங் இருக்குல்ல உன் பார்வை மேலே பட்டால் தூசியாகின்றேன் அந்த சாங் வந்து விஷ்ணுக்கு கம்போஸ் பண்ண சாங் சூப்பர் சார். ஸோ அது பிபி வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாரு இவனை மாட்டி விடணும் ஒரே ஒரு இடத்துல மாட்டி விடணும் வெங்கட் பிரபு நிப்பாரு கரெக்டா ஸ்டுடியோவுக்கு போகும்போது என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு பாட்டு போட்டாச்சு உனக்கு பாட்டு போட்டாச்சுப்பா அப்படின்னு இவனை உட்காந்து விக்கெட் உன்னை விட நல்லா போட்டிருக்கான் எனக்கு பாட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் இவனை மாட்டி விட்டு விக்கெட்ல என்ன நிஜமாவா உனக்கு போட்டிருப்பாயா அவன் கண்டிப்பா உனக்கு போட்டிருப்பான் அவன் கண்டிப்பா போட்டிருப்பான் நீங்க பாட்டு போடு ஈஸியா இவனை மாட்டி விட்டுருவாரு அந்த மாதிரி யாருக்கிட்ட மாட்டி விட்டுருவாரு சும்மாவே பாட்டு நிஜமாவே எனக்கு எல்லா டேரக்டர்ஸும் நல்லா மியூசிக் எனக்கு கொடுப்பாரு நான் எல்லா டேரக்டர்கிட்ட போய் சொல்லுவேன் ஆக்சுவலா மாட்டி விட்டுருவேன் இவன்கிட்ட உங்களோட பெட்டரா எனக்கு கொடுத்துருக்காருப்பா என்ன நீயே போய் கேளுன்னு சொல்லிட்டு கிளம்பி சூப்பர் சார். ஆக்சுவலா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ண நிறைய தெரியாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். 7வது ஆரம்பிச்ச ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் 7 ஜென்மத்துக்கு தொடரணும் நான் கேட்டுக்கிறேன் சார். ரொம்ப நிறைய மிகப்பெரிய கைத்தல் கொடுத்தோம்.